தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினிகள் சமூக வலைதளங்களில் விற்பனைக்கு வந்துள்ளது பெரும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. நெல்லை, நாகர்கோவில் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. பேஸ்புக் போன்ற சமூக வலைதள பக்கங்களில் அரசு மடிக்கணினியின் புகைப்படத்தை பதிவிட்டு அதன் விலையையும் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசு வழங்கும் மடிக்கணினிகளை விற்பனை செய்யக்கூடாது என்ற விதிமுறை உள்ள நிலையில் ஸ்டிக்கர் நீக்கப்பட்டது என்ற குறிப்புடன் அதிகபட்சமாக ஒரு மடிக்கணினி 25,000 ரூபாய் வரை விலை பேசப்படுகிறது. இது குறித்து கல்லூரி மாணவர் ஒருவர் கூறுகையில், தனக்கு இப்போது மடிக்கணினி தேவையில்லை எனவும் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் போதே கொடுத்திருந்தால் பயனுள்ளதாக இருந்திருக்கும் எனவும் ஏற்கனவே கல்வி தேவைக்காக வீட்டில் பணம் கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கிவிட்டதாகவும் இப்போது அரசு கொடுத்த இந்த மடிக்கணினி தனக்கு உபரியாகத்தான் உள்ளது எனவும் கூறியுள்ளார். ஒரு பக்கம் மடிக்கணினி கிடைக்கவில்லை என மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி வரும் நிலையில் கிடைத்தவர்கள் இதை பணமாக்க முயல்வது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.